மக்களே நம்ம இன்னைக்கான வீடியோ எதை பற்றி பார்ப்போம்னா, நம்ம ஒரு வைரலாக ஒரு வீடியோ போயிட்டுருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம விஜய் டிவியில் ஒரே ஒரு களங்கம் நிறையா நடந்துகிட்டு இருக்குது. அதை பற்றி நான் என்னென்ன களங்கங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பற்றி நம்ம என்னன்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. நம்ம மணிமேகலை பற்றி தான். மணிமேகலை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் இப்போ பார்க்க போகிறோம். அங்கே உள்ள என்ன தாண்டா நடந்துச்சு, என்ன தாண்டா இருக்குது, அதில் ஒரு ஆடியோ லீக் ஆகிருக்கு. நிறையா ஒரு செலிபிரிட்டி அண்டு ஆங்கர், பழைய ஆங்கரு எல்லாருமே ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொன்று தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றியும் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணி எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா நம்ம மணிமேகலை வந்துட்டு நம்ம குதுப்பவங்களில் உள்ள ஒரு ஆங்கர், பெரிய ஆங்கர், சீனியர் ஆங்கர் ஒருத்தவங்க இருக்காங்க. அது யாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பிரியங்கா தான். அண்ட் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மணிமேகலை வந்துட்டு ஒரு 19 நிமிஷம் சொல்லப்போனால் 19 நிமிஷம் வீடியோ போட்டிருந்தாங்க. பெரிய விஷயம் தான். அண்ட் அந்த மாதிரி அது என்ன சொல்லியிருந்தாங்க, அங்கே உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அந்த வீடியோவில் வந்துட்டு என்ன தெரியுதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவங்க வந்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டாங்கன்னு தான் தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி அந்த லாஸ்ட் எபிசோடில் பார்க்கும்போது நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் மணிமேகலை வந்துட்டு பாதி விட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது. அவங்க வந்துட்டு உள்ளேருந்து வருவாங்க. மேக்ஸிமம் எல்லா குரூப்ஸும் உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்தோன்னா நம்ம பிரியங்கா வந்துட்டு கால் மேலே கால் போட்டு அந்த மாதிரிலாம் உட்காந்துருக்கும்போது நம்ம மணிமேகலை அப்படியே பொங்கும், டென்ஷன் ஆகும். அப்போதைக்கு நமக்கு தெரியல. ஆனால் அவங்க வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருமே தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக செக் பண்ணி எல்லாமே ஒரு அந்த எபிசோடில் பாதியோட போனதோட அது எல்லாமே நம்ம எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் அதில் வந்துட்டு நம்ம நிறையா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கணும்னா கிட்டத்தட்ட பயங்கரமாக நம்ம பிரியங்கா எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொன்னோம். ஏன்னா நம்ம மணிமேகலையை விட பிரியங்கா அப்படியே பெரிய ஆங்கர் நினச்சி நம்ம அப்படியே குத்தி காமிச்சு விட்டாங்க. ஏன்னா மணிமேகலை இனிமேல் பிரியங்கா அப்படிலாம் பண்ணுவாங்களாங்கிறதே ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அவ்வளோ பண்ணிட்டாங்க, எல்லா ஆங்கரையுமே பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு மணிமேகலை வந்துட்டு ஒரு ராக்கர்ஸாக எந்திரிச்சு நின்று அந்த ஒரு வீடியோஸ் போட்டு சல்யூட்டுங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரானது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு என்ன ஒரு டெலிவிஷனே விட்டுட்டு அண்ட் ஒரு ப்ரோக்ராமே விட்டுட்டு அப்படிங்கிற எனக்கு தேவையில்லைப்பா, எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் அப்படின்ட்டு நான் வெளில வந்ததில் செம்ம வேற மாதிரி. அதுவும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் உள்ளேருந்து அது பண்ணால் ஒரு நம்மளுக்கே நம்ம ஒரு கேவலமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது தெரிஞ்சு நான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம், நான் அந்த ப்ரோக்ராமில் இருக்க மாட்டேன், எனக்கு தேவை என்னை பற்றி எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம மணிமேகலை சொல்லிட்டு வெளில வந்து வீடியோ போட்டாங்க. வீடியோ போட்டதுலேருந்தே சரி செம்ம வைரலு. இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன சொன்னோம்னா, நம்ம ட்விட்டரில் முதற்கொண்டு ஃபுல் இது வந்துட்டு நம்ம மணிமேகலை தான் ட்ரெண்டிங்காக இருக்காங்க. நம்ம ஹேஷ்டேக் மணிமேகலை. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம அவங்க வந்துட்டு ஒரு இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மணிமேகலை நாட் ஏ பார்ட் குக் வித் கோமாளி எனி மோர் வித் ஆல்மோஸ்ட் சயின்சிட்டி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இனிமேல் நான் குக் வித் கோமாளி வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனஸ்ட் டிசிஸ்டன்ட் I always give my 100% efforts, hard works and whichever programs I am committed to. ஃபுல் ஒர்க்கு அதுக்கு போட்டிருக்காங்களாம். என்கிட்ட ஃபுல் ஒர்க்கு இருக்குது, நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், நான் அப்படி தான் என் ஒர்க்கு வந்துட்டு எனக்கு தெரியும், நான் என் ஒர்க்கை மட்டும் தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மணிமேகலை சொல்லியிருக்காங்க. அண்ட் CWS வந்து இப்போ 2019 நவம்பராம் மாதம் வந்துருந்துச்சு. அந்த இதுலேருந்து ஜேர்ன் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்லேருந்து ஷோ பிகன் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. எப்படின்னா அவங்க வந்துட்டு 2019 வந்துகிட்டு இருக்காங்க. பட் நத்திங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இட் strictly follow that all stage of my life, every same of many performance opportunity or what we are never mind, everything is secondary when I come self respect. எனக்கு வந்துட்டு எனக்கு பணம் ப்ரோக்ராமு அதெல்லாம் எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும், எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் எனக்கு முக்கியம். அதை தவிர நான் அந்த CWSல இருக்கணுங்கிறது அவசியம் எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி போடுங்க. த சீசன் வாஸ் கம்ப்ளீட்லி டாமினேட்டட் பை ஆங்கர், அனதர் ஃபீமேல் ஆங்கர் அண்ட் ஆஸ் எஸ்பெஷலி ஆங்கர் பார்ட் who this actually supported be cook with Kumari the show, but often forget that decision inter and anchor position but letting me to job. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்துட்டு இந்த சீசனுக்கு CWC 5 ஆங்கர் நான் தான். ஆனால் அங்கே உள்ள பெரிய ஆங்கர் ஒருத்தங்க ஃபீமேல் ஆங்கர் இருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க, என்னை வந்துட்டு ஒரு ஆங்கரே பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான். ஏன்னா வந்துட்டு இப்போ நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன்னா, நீ பண்ணுறது சரியில்லை, ரொம்ப கேவலமாக பண்ணுற அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மண்டை ப்ரெஷர் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம மணிமேகலைக்கு சுச்சுவேஷன் வந்துருச்சு.
அண்டு இந்த மாதிரி இருப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டே கிரியேட் ஆகிடுச்சு. அச்சோ சாமி முடியலடா, இவங்க வந்துட்டு என்ன பண்ணுமோ அதை பண்ணிவிட்டாங்க. ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு பிரியங்கா இப்படிப்பட்ட ஆளா அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி எனக்கு பிரியங்கா வந்துட்டு ஆங்கர் மூலியமாக எனக்கு பிடிச்ச ஆங்கர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மணிமேகலை பிடிக்கும், அண்ட் ரக்ஷனை பிடிக்கும், மாக்காப்பா 3 பேர்த்தை தான் பிடிக்கும். நான் ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ் எக்யூலே சொல்லியிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் எல்லாருமே மேக்ஸிமம் பிரியங்காவை தான் பிடிக்கும், அங்கே டைப்பில் யாரா பிடிக்கும்னா பிரியங்கா தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆனால் நான் அப்போலேருந்து எனக்கு பிரியங்கா பிடிக்காது. ஏன்னா பிரியங்கா வந்துட்டு அப்போ நான் பிக் பாஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு தெரியும் அவங்க வந்துட்டு இப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எவ்ரி ஆஸ்க் ஃபார் த ரைட் ரேசிங் கார்னர் த பிரஸ் பிகாம் ஆஃப்டன் சீசன் பட் ஆல்வேஸ் ரைஸ் வாய்ஸ் ஆஃப் ஹியர் அண்ட் ஃபைட் அண்ட் ரைட் மீ do not carry about anymore and lot of negative domination overhead opportunity of the source. This not the same CWC which I will usually enjoy working before. I am so not part the anymore. இனிமே வந்துட்டு அவங்க வந்துட்டு வரமாட்டாங்க. இனிமேல் நான் வந்துட்டு சிடபிள்யூசி போக மாட்டேன். ஏன்னா அவங்க வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அந்த ஒரு ப்ரொடக்ஷன் அவங்களா இருக்கட்டும், நம்ம விஜய் டிவி அவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துலேயுமே போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்துட்டு நீ அவங்களுக்கு பணிஞ்சு தான் போகணும், நீ அவங்க வந்துட்டு பெரிய ஆங்கர் சீனியராங்க. அந்த சீனியர்னு எதுக்கு தான் கொண்டு வராங்க தெரியல. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் சீனியர், காலேஜ்லையா சீனியரு, நம்ம ஸ்கூல்லையா சீனியர்னா அவங்க எப்படி கரெக்டாக இருக்கணுமோ அந்த லெவலுக்கு கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்துட்டு நீ வந்துட்டு நீங்கள் நம்ம எதாவது பண்ணால் கரெக்டாக இருந்துட்டு எதாவது பண்ணால் நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். பட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு எதுவுமே பண்ணலைன்னு தான் நான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு இதுதான் சுச்சுவேஷனுக்கு நம்ம மணிமேகலை வந்திருக்கு. அண்டு அவங்க வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு அந்த சொல்லியிருக்காங்க விஜய் டிவியில், அவங்க வந்து எதையுமே கண்டுக்கல, ஏற்றுக்கவும் இல்லை. நீ வந்துட்டு பணிஞ்சு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தவிர நான் வந்துட்டு பிரியங்கா ஒன்று சொல்லியிருக்காங்க, நான் நினச்சேன்னா நீ வந்துட்டு இந்த ஷோவில் இருக்க மாட்டேன், உன்னை நான் தூக்கிடுவேன், நீ வெளில போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மிரட்டிருக்காங்க. அவங்க மிரட்டுற அளவுக்கு அவங்க ஷோ போல இருக்குது, அவங்க விஜய் டிவி போல இருக்குது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பர்சனலாகவே நிறையா ப்ராப்ளம் இருக்குது அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே. அண்ட் அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கும்போது அவங்கள வந்துட்டு இவ்வளோ டாமினேட் பண்ணும்போது, இவ்வளோ ஒரு கொஸ்டின் வரும்போது அவங்க ஏன் வெளியில் போனாங்கிறது அப்போ தான் தெரிஞ்சு எனக்கே. ஏன் அவங்கள விட்டு அவங்க ஹஸ்பண்ட் வெளில போயிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஐ ஹாவ் பீன் ஃபீல்ட் சைன் 2010 வந்துட்டாங்க. திஸ் இஸ் 15 வருஷமாக ஆங்கர் ஹெட் அப்ஸ் டவுன்ஸ் நெவர் எக்ஸ்பீரியன்ஸிங் ஸோ பிஹேவியர். எப்படின்னா நான் அப்போலேருந்து நான் 15 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன். எனக்கு ஆங்கர் ஆகணுங்கிறது ரொம்ப எனக்கு ஒரு ட்ரீம் லெவலாக இருந்தது. அதை வந்துட்டு நான் அச்சீவ் பண்ணிட்டு அதை வந்துட்டு பிஹேவியர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு நான் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் பிரியங்கா மட்டும்தான் ஆங்கராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. மிச்சம் யாருமே ஆங்கராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. பட் ஐ ஸ்டில் விஷ் ஒன்லி பெஸ்ட் ஆஃப் பர்சன் ஹூ டிட் டு மீ. மே God bless with more shows opportunity so that other will not suffer. Live let live அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. எப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு வெளில போய் பொழைச்சிக்க தெரியுமா, எனக்கு வந்துட்டு இந்த தொழில் தெரியும், எனக்கு வந்துட்டு நீ சொல்லிலாம் கொடுக்க வேணாம், எனக்கு தொழில் தெரியும், நான் எங்கே போனாலும் பொழைச்சிக்குவேன், அந்த மாதிரி வந்துட்டு இவங்க வந்துட்டு மணிமேகலை சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படின்னா நான் வந்துட்டு உனக்கு வந்துட்டு நீ இந்த ஒரு இதில் மட்டும்தான் இருக்க, நீ வெளியில் எங்கேயுமே போய் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, நீ வந்துட்டு இதில் மட்டும்தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம மணிமேகலை ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க. அண்ட் உனக்கு வந்துட்டு இந்த டாமினேட் பண்ணுறது இந்த மாதிரி லெவலுக்கு தான் நீ கொண்டு போவேன். ஆனால் நான் அப்படி இல்லை, எனக்கு வந்து தொழில் எனக்கு தொழில் தெரிஞ்சவன், நான் வந்துட்டு எங்கே வேணாலும் போய் நான் தொழில் செஞ்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மணிமேகலை சொல்லியிருக்காங்க. அண்ட் மக்களை ஐ வில்ஸ் ஆல்மோஸ்ட் சர்ச் ஆல் மெமரிஸ் ஆஃப் ஃபேவரட் குக் கோமாளி. ஐ ஆம் கிளைட் that I have worked must performance production team for season 1 to season. Thanks all lot சார்ட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. எப்படின்னா எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். நான் வந்துட்டு குக்கு கோமாளியாக இருக்கட்டும், அண்ட் அதில் கோமாலிஸாக இருக்கட்டும், குக்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டாக மெமரிஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மணிமேகலை சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரொடக்ஷனுக்காக இருக்கட்டும், நம்ம ஒரு சர்ச்சுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாமே காட் ஆஃப் லவ் அப்படிங்கிற ஒரு இதே சொல்லியிருக்காங்க. இதை நினைக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தான் தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எதை நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்ம அதில் உள்ள ஆடியோவாக இருக்கட்டும், அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குது. அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் யார் வெளியில் பிரியங்கா மூலியமாக யார் வெளியில் போயிருக்காங்க, அண்ட் ஆடியோ வந்துட்டு என்ன ஆடியோ, அதில் வந்துட்டு என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். அண்ட் விஜய் பவனா வந்துட்டு என்ன பேசியிருக்காங்கிறத நான் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா, குட் பாய்.